ஹலோ மக்களே 290வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பிராங்கி வந்து சப்பப்பா காலை பிடிச்சிட்டு மேல பறந்து வந்துகிட்டே இருக்கான். டேய் என் காலை விடுறா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டான். சூப்பர் சாட் வீல் அயன் பார்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு போறான். டேய் இப்படி போனா செவத்துல துண்டு துண்டா போயிரும்டா, இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு பிராங்கி சென்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா உடம்ப அப்படியே ரோபோட் மாதிரி பிரிச்சு சப்பப்பா ஒட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டான். நீ என்ன செஞ்சாலும் என்னையெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா இதை முதல்ல பாருன்னு சொல்லிட்டு 70mm பிட் கூப்பிடா வெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா ஃப்ளோ அப்படி ஸ்டாப் பண்றான். மேல இருந்து சப்பப்பா கீழே விட போறான். இதை வைக்கணும்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு ஒரு அழுத்துறான். அழுத்துல சப்பப்பா செதறிட்டான். சூப்பர்னு கத்த வர செய்தான். தரையை உடைச்சிட்டு போயிட்டான். சோப்பர் ஒரு சண்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த யோயோ வேற உடைச்சிட்டு வரான். இவனடா ஃப்ரிட்ஜை உடைச்சிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சோப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனும் சின்னதா இல்ல, ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி பந்து மாதிரி மாறி வந்து நின்றுட்டு இருக்கான். ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அது பிறகு கட் பண்ணி நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. உசப்ப ஸ்வாட் மாதிரி மாத்தி வச்சிருக்கான். அவன் கையிலயும் ஒரு ஸ்வாட கொடுத்துருக்கான். டே ஸ்னைப்பர் கிங் அதை நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுக்கோடா, நல்லா டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டே என்னை விடா என்னை கொண்டாடா சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். சரி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு கையை ஆட்டி பாக்குறான். டே இது கனவா இருக்கட்டும்டா, நான் முழிக்கணும்டா, என்னைய கொன்றாதான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். இவனுங்கள பாருடா கோமாளி மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு காக்கு சொல்றான். இது எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜாபரா. ஆனா டென்ஷன் ஆயிட்டான். ஒன்னின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். டே என்ன எதுவும் பண்ணிராதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னிகிரின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். பாஞ்சுட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா உசப் மேலதான் அடி உழுது. அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. டைகர்னு சொல்லிட்டு வானத்துல பறந்துட்டு ஒரு போடு போடுறான். ஆனா அந்த எல்லா அட்டாக்குமே உசப் மேல மட்டும் தான் பாட்டுக்கிட்டு இருக்கு. இவன் உண்மையிலே சீரியஸா தான் சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்னு சோற சொல்றான். டேய் பேசாம ராக் பேப்பர் சீசர் நான் சொன்னோம்லடா, அதை தாண்டா செய்யன்னு நினைக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. ஒன்னு என் கை போகணும், இல்லைன்னா இதுல தோக்கணும். அது எனக்கு ஒன்னும் பிரச்சனை சொல்றான். ஏன்டா முட்டாள்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். தேவையில்லாம இந்த சண்டை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பேசாம மூக்க வேணா வந்து கிவ் அப் பண்ணிடுவோம், மூக்கு போய்கிட்டுன்னு சொல்றான். டேய் சோப்பர் என்னை காப்பாத்துடா இல்லைன்னா செத்துருவடான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க சோப்பர் ஷீட்டை போய் யோயோ முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். டேய் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாடா, உனக்கு வெயிட்ட போறடா, எவ்வளவுனா சரசரன்னு ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லாத்தையும் மாடா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். அதான் பேச வாரான். அவனால பேச முடியவே இல்ல. டேய் உன் உடம்பு நினைச்சு நீ என்னைக்குமே யோசிக்கவே மாட்டியா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ரொம்ப நன்றிடா நீ என்னை பத்தி கவலைப்பட்டதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வயிறை வச்சுக்கிட்டு அங்கேயும் நடக்க முடியாம சுத்தி வராம. இப்ப நான் நார்மலாக பாருடான்னு சொல்லிட்டு மை லைஃப் ரிட்டர்ன்னு சொல்றான். பார்த்தா முடியல சடனா பறக்க ஆரம்பிக்கி டைஜஸ்ட்னு சொல்றான். அப்சர்வ்னு சொன்னோடனே நார்மல் ஆயிட்டான். என்னத்தடா நீ பண்ண, திரும்பி அதை பண்ணி காட்டுறா ப்ளீஸ்ன்னு சொல்றான் சோப்பர். சரி இதை பாருன்னு சொல்லிட்டு சடனா பந்து மாதிரி மாறுதான். திரும்பி லைஃப் ரிட்டர்ன் சொல்றான். திரும்பி டைஜஸ்ட்னு சொல்லிட்டு நார்மல் ஆகுதான். உண்மையில நீங்க வேற லெவல் ஒன் மோர் டைம்னு சொல்றான் சோப்பர். அதை செஞ்சு காமிச்சுக்கிட்டே இருக்கான். சோப்பர் வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை திரும்பி பண்ணி காட்டுக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் என்னோட உடம்ப நான் அவ்வளவான ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி மாத்திருக்கேன்டா, நான் எடுக்காத ட்ரைனிங்கே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான்டா லைஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் மட்டும் எடுத்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லாமே ஓப்பன் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். என் முடிய பாத்தியில அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட ட்ரைனிங்னால இப்ப என்னோட முடிய கூட கண்ட்ரோல் பண்ண முடியலடா, அதான்டா என்னோட எபிலிட்டின்னு சொல்றான். அட இதான் இவனோட எபிலிட்டியாடா, அப்பனா அவன் உடம்புல இருந்து எல்லாத்தையும் ட்ரைனிங் மூலியமா எல்லாத்தையும் இது கிரியேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் சோப்பர். அப்ப நீ ஆக்டோபஸ் மாதிரியான்னு சொல்லி கேக்குறான். ஆக்டோபஸா என்ன ஏன்டா ஆக்டோபஸ்லாம் சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா லயன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது ஆக்டோபஸ் லயனா, யாரா இவன் கோமாளின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நான் யாருன்னு காட்டப்பறேன்னு சொல்லிட்டு லைஃப் ரிட்டர்ன் ஹேர் பைண்ட்னு சொல்லிட்டு முடிய வச்சு அட்டாக் பண்றான். சோப்பர் சடனா மானா மாதிரி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் துரத்திக்கிட்டே இருக்கான் அட்டாக் மூலியமா. யோயின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா சோப்பரோ குதிச்சு போறான். இவன் கையில மாட்டிக்கிட்டோம், நம்ம கதை முடிஞ்சிருண்டா, அதனால பார்த்துதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வராம ஃபிங்கர் பிஸ்டல் கியூன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். பெரிய பாயிண்ட் வச்சு ஓப்பனே பண்றான். கியூன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு அடிக்கிறான். ஹெவி காங்குன்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு குத்துறான். அவன் மூஞ்சி செதறது. இருந்தாலும் அயன் பாடின்னு சொல்றான். ஆம் பாயிண்ட்ல ஹான் பாயிண்ட் போட்டு தான் அடிக்க முடியும், இவனை நார்மலா சண்டை போட முடியாது சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ரம்பிள் பால்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா 6 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். ஆல்ரெடி நான் ஒன்னு சாப்பிட்டேன், இப்போ நான் சாப்பிட்டோம்னா என் உடம்புல ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி என் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், நான் அன்கான்சியஸ் மட்டுக்கு போயிட்டோம்னா என் கதை முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இதை மாத்தலாமா, என் உடம்ப சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த சுத்தியில வச்சு சிசி கபாப்னு சொல்லிட்டு இருக்கான். கம்ப வச்சுட்டு அடி அடிக்கிறான். பார்த்தா நெருப்பா பாய்தே தவிர ஒரு பக்கம் அங்கிருந்து சோப்பர் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். நம்மளால மான் மாதிரி குதிச்சு போய்கிட்டே இருக்கான். சரி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலடா, நான் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு சடனா ரம்பிள் பால் எடுத்து சாப்பிட்டுட்டான். 3 நிமிஷத்துக்குள்ள இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹான் பாயிண்ட் சொல்லிட்டு பாஞ்சு வரான். பார்த்தா காட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜம்பிங் பாயிண்ட் சொல்லிட்டு குதிச்சு வரான். நார்மல் ஆயிட்டான். ஆனா சோப்பரை தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறான். சோப்பர் உடம்பு அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் முட்டாள்
முட்டாள் மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோயோ பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு தாண்டா பயந்தேன், என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் ஏதோ பண்ண போய் இது ஏதோ ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுல ரூம் வேற தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிட்டேன். நான் சீக்கிரம் 2ஆம் நம்பர் கீ வர கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். இந்த கீயை எடுத்தாதான் ஜோரோ எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், ரோபினையும் காப்பாற்றணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரோபின் உன்னை எல்லாம் விட மாட்டேன், இங்க நான் தோக்க போறது இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும், எனக்கு அதான் முக்கியம்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்கான். சாட்டனா லைஃப் ரிட்டர்ன் சொல்றான். அவன் முடியவே கை மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லாமே ஃபிங்கர் பிஸ்டலா மாட்டுறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்ற எனக்கு ஒரு வழியே கிடையாது சொல்லிட்டு வேறல வரான். சிசி ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு பாஞ்சு அடிட்டு அடிக்கிறான். சோப்பர் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சோப்பர் உடம்புல ஃபுல்லா புல்லட் பாஞ்ச மாதிரி பாய விட்டான். ரத்தமா பறக்கு. ஆனா சோப்பர் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே அடி வாங்கிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். என்னைக்குமே ஒரு சிங்கம் கருணையே காட்டாதடா, எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் யோயோ. செகண்ட் ரம்பிள் பால் நான் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனா என்னோட 7 டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால மாறவே முடியலன்னு சொல்லி யோசிக்கிறான். ஆம் பாயிண்ட்டுக்கு போனா தான்டா இவன் கதையை முடிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். அப்பதான் பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறேன்னா எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆம் பாயிண்ட் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். சடனா சின்னதா மாறிட்டான். ஆனா அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கான் அவன் மேல. ஆம் பாயிண்ட் சொல்லிட்டு திரும்பி வரான், மான் மாதிரி வரான். திரும்பி ஆம் பாயிண்ட் சொல்லிட்டு ஒழுங்கா வந்துட்டான். திரும்பி ஆம் பாயிண்ட் வரான். பார்த்தா அவனால ஆம் பாயிண்ட்ல வரவே முடியல. ஆம் பாயிண்ட் வந்துட்டான், இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா ஆம் பாயிண்ட் வந்துட்டான். அப்பாட ஒரு வழியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அட்டாக்க மட்டும் நீ பாடான்னு சொல்லிட்டு க்ளோவன் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான் சோப்பர். திரும்பி சிசி ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். சோப்பர் அடிச்சு பறக்க விடுதான். இருந்தாலும் சோப்பர் பின்னாடி போக மாட்டேங்கான். என்னோட சான்ஸ் திரும்பி கிடைக்கான்னு சொல்லிட்டு க்ளோவன் சொல்லிட்டு வரான். அவன் அயன் பாடின்னு சொல்றான். ரோஜியோ மோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். இதாண்டா என்னோட பெஸ்ட் அட்டாக், இதுக்கு ஈக்குவல் நிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா யோயோ அப்படியே அடிபட்டு அப்படியே முட்டங்கால் போட்டு சாயிரான். அட்டாக் நல்லா தாண்டா இருந்துச்சு, ஆனா என்ன இதெல்லாம் தோக்கடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். காலை தூக்கி போட்டு சோப்பரை மிதின்னு மிதிக்கிறான். டே நீலாம் சாக தாண்டா தயதா இருக்க, நீலாம் என் பக்கத்துல வர்றதுக்கு அவசியமே கிடையாது சொல்லிட்டு அடிட்டு நடிக்கிறான். டெம்பஸ்ட் கிக்கு லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு சோப்பரை நொறுக்கி எரியுதாவன். என்கிட்ட இருக்க எனர்ஜியை மட்டும் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. உன்னை டாக்டர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். டே சோப்பர், இந்த வாழ்க்கையில் நீ என்னதாண்டா செய்ய நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுப்பா பாட்டி. அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு சோப்பர் சொல்றான். டே உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லடா, நேற்றுக்கு ராத்திரி நடந்த ஞாபகத்துக்கே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ செஞ்ச செயல்னால மொத்த வில்லேஜுமே அழிய போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ அதை பார்த்து பண்ணண்டா, நீ சில விஷயம் தப்பா பண்றனால ஒரு ஊரே அழிய அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாவா. மொத்த வில்லேஜுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டே இதை நீ வேணுக்குனே பண்ணல, ஃபண்ணுக்கு பண்ணலான்னு தெரியுது, ஆனா அடுத்த வாட்டி நீ இதை என்ன செஞ்சாலுமே கொஞ்சம் பார்த்து பண்ணுன்னு சொல்றாவா. நம்ம டாக்டர் என்னைக்குமே வந்து மத்தவங்களை வாழ தாண்டா வைக்கணும், அடுத்தவங்களை அழிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாக்டரின். நீ என்னைக்காச்சும் ஏதாவது தப்பு மூலமா மத்தவங்களை காயப்படுத்தினா அன்னைக்கே நீ டாக்டருங்கல இருந்து கிவ் அப் பண்ணிடணும்டா அப்படிலாம் எல்லாமே சொல்லியிருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னை மன்னிச்சிருக்க டாக்டர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், நீங்க என்னை எது வெளியே அனுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். முட்டாளு சீக்கிரம் அங்கிருந்து எஞ்சி வாடா, நான் உன்னை இதெல்லாம் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு டாக்டரின். லைஃப் ரிட்டன் ஹேர் பைண்ட்னு சொல்லிட்டு சோப்பரை லாக் பண்ணி இழுக்கிறான். இவன் நீ கொல்ல போறான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா உன்னை சாகடிக்க போறேன், உன்னை நரகத்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு சாங் ஆஃப் வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். இதான் என்னோட சாகு தருவாயான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். சடனா நார்மலா சின்னதா மாறிட்டான். திரும்பி ஒரு ரம்பிள் பால சாப்பிடுறான். என்னை மன்னிச்சிருக்க டாக்டரின், என்னோட வேர்டை என்னால காப்பாற்ற முடியல, ஒரு காலகட்டத்தில் கண்ட்ரியை காப்பாற்ற நினைச்சேன், இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட உயிர், அவங்கள காப்பாற்றாம வேற யாரை காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு ரம்பிள் பால சாப்பிட்ட உடனே பெரிய ஜெயிண்ட் மாதிரி மாறிட்டான். அவன் 3 ரம்பிள் பால சாப்பிட்ட பிறகு அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிருக்கான். சடனா பெருசா மாறுதான். அந்த பவர் மட்டும் உனக்கு கிடைச்சுன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஓன் பாடி எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு ஆயிடுவாடா, அதனால ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருக்கா. பார்த்தா பெருசா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய் நின்றுட்டு இருக்கான். நீ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா வேற லெவலா இருக்கான், கத்துறான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறங்க. See you, bye.